உதவியை நீ செஞ்சு கொடுத்தா போதும். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க பெரியவரே. உங்களுக்கு பாத்ரூம் போவனா உதவணுமா? அப்போ அதுவும் தான் பண்ணணும். ஒரு உருவாகிறதுக்கான காரணமே இப்படித்தான் அன்பை பாதுகாக்க வெறுப்புங்கிற ஒரு விஷயம் உருவாச்சு. சரிதான். இந்தா தாத்துறாரு. இவர்கிட்ட லேசா பேச்சு கொடுத்ததுக்கே இன்னைக்கு பூரா பேசி இம்சை பண்ணுவாரு போல இருக்கே. இப்ப நாம எங்க இருக்கோம் சொல்ல முடியுமா? உனக்கு இங்க காயம் ஏற்பட்டதால உனக்கு முதல்ல வேற ஒருத்தர் காப்பாகுது. இதுக்காக நாங்க உங்ககிட்ட காசெல்லாம் கேட்க மாட்டோம். கெடோ சிலையில இருந்து உருவாக்கப்பட்ட நாமெல்லாம் சாப்பிட கூட தேவையில்லை, கழிவறைகள் தேவையில்லை, முக்கியமா குளிக்க தேவையில்லை. இதெல்லாம் தேவையில்லாம உங்களோட சேர்த்தீங்க. நாங்க தான் இங்க உன்னை பாத்துக்க போறவங்க. யாராவது ஒருத்தர் பேசுங்கயா. நீ எழுந்திருச்சதுக்கு அப்புறம் உனக்கு துணையா இருந்து உன்னை குணப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குன்னு மாதரா சொல்லியிருக்காரு. அவர் காவலுக்குன்னு விட்டுட்டு போன பொம்மைங்க ரெண்டும் சேர்ந்து இங்க இந்த கத்திக்கிட்டு இருக்கு. இவர் எப்படி அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. இங்க இருந்து வெளியே போக வழி தெரியுமா? உன்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மாதராவும் அந்த வழிய பெரிய பாறையால அடைச்சிட்டாரு. பாறையால அடைச்சிட்டாரா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ தூக்கத்துல ரின் ரின் ரின்னு உளறிக்கிட்டே இருந்தியே. உனக்கு அடிபடுறதுக்கு முன்னாடி துணி துவைக்கிற பவுடர் வித்துட்டு இருந்தியா என்ன? சில சமயம் நீ முட்டாள் முட்டாள் அதுவும் முட்டாள் ககாஷின்னு சொன்ன. முட்டாள் ககாஷினா என்ன தெரியல. பேசாம அவன்கிட்டயே கேட்டு பாக்கலாம். ஒன்ன விடாம எல்லாத்தையும் கேட்டுரும். விடவே கூடாது. எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, கேட்கட்டுமா? கேளியா. இயற்கை உபாதை, அதாவது வயத்தை கலக்கிறப்ப உனக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா? ஐயா, கக்காஷி பத்தி கேப்பீங்கன்னு பார்த்தா கக்கா போறது எப்படின்னு கேக்குறீங்களா? ரெண்டு பேருக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். அந்த ரின்ன பத்தியும் கக்காஷிய பத்தியும் நாங்க அப்புறமா கேட்டு தெரிஞ்சு. இவனுக்கெல்லாம் கக்கா போக வழியே கிடையாது. இருந்தாலும் ஆர்வத்தை பத்தியா கேள்வி கேட்டு காயப்படுத்தி இருந்தா மன்னிச்சிரு. சுருட்டு நீயே வச்சுக்கடா உன் மன்னிப்ப. ஆதரா என்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ விதி வலின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம எல்லாருமே ஒரு கெஞ்சுட்சுவால உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய கனவுலகத்துல சந்தோஷமா வாழ போறோம். இது கெஞ்சுட்சுவா? ஐயோ, இவனுக்கு ரெண்டு பேரோட சேர்ந்து நான் என்னைக்கு பைத்தியம் முடிச்சு ஓட போறேன்னு தெரியலையே. அவரு வலிமை இல்லாம இருக்கிறதால அதுக்குதான் தன்னைத்தானே அவர் தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் படுத்துறாரோ படுக்கிறாரோ இம்சை பண்ணுவாரு போல இருக்கே. இப்ப நாம எங்க இருக்கோம் சொல்ல முடியுமா?